விஷனரி டைரக்டர் அகிரா குரோசாவா. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு திரைக்கதை மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா, எந்த கதையுமே சக்ஸஸ்ஃபுல்லா குடுத்துடலாம். எந்த படத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லா குடுத்துடலாம். ஒரு திரைக்கதை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு சரியான உதாரணம் பாக்யராஜ் சார். அவருடைய படங்கள்ல பெருசான டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்காது. ஆனால் அந்த கதைய என்ன மாரி திரைக்கதையில எவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா சொல்றதுங்கிற திரைக்கதை அமைப்ப வந்து அவர் தனி ராஜாவா இருந்தார் சார். அவருடைய நம்ம பஸ்ல போறப்பலாம் "அந்தி வரும் நேரம்" அப்படின்லாம் பாட்டு கேட்டுட்டு, இங்க சினிமாவுக்கு வந்துட்டு நான் படம் பண்றேன் சொல்லாமலே, அத பார்த்துட்டு என்னென்ன விமர்சனங்கள் வருது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப, பாக்யாங்கிற சார் நடத்துற பாக்யாங்கிற பத்திரிக்கையில ஒரு கேள்வி வருது. ஆ திரைக்கதையில வந்து நீங்க மன்னர் தான். ஆனா உங்களுக்கு ஆ உங்க உங்கள யாராவது ஜெயிச்சுருவாங்க அப்படின்னு உங்களுக்கு பயம் இருக்கா? இந்த பேர யாராவது அடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு பயம் இருக்கா? அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு கேள்வி. அதுக்கு ரொம்ப சிம்பிளா எழுதுறாரு. நீங்க வந்து இப்ப சொல்லாமலேன்னு ஒரு படம் வந்திருக்கு. சசின்னு ஒருத்தர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படம் பாருங்க. திரைக்கதையில அவ்வளவு அழகா என்ன மாரியே பண்ணியிருக்காரு. அப்படின்னு சொன்னது இருக்கு இல்லையா? இது வந்து என்ன படம் பண்ணிட்டு நான் இருக்கிறப்ப, இந்த இவ்வளோ பெரிய லெஜெண்ட் அவரு. அவ்வளோ பெரிய டைரக்டர், அவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர். அவரு வந்து தனக்கு ஈக்குவலா சொன்ன உடனே எனக்கு முதல்ல மகிழ்ச்சிய விட, அவர் எவ்வளோ பெரிய மனசு வேணும் அத சொல்றதுக்கு. ஒரு பட டைரக்டர் வந்து இப்படி எனக்கு எனக்கு ஈக்குவலா ஒரு பையன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு. அந்த மனசு தாங்க பாக்யராஜ் சார். ஆ அவர் பண்ண என்ன சொல்றது? அச்சீவ்மென்ட்ஸ் இருக்கு இல்லையா? இதெல்லாம் உடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். த லெஜெண்ட் டைரக்டர், த லெஜெண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர். அவர் இப்போ நம்மக்கிட்ட இல்லைங்கிறதே வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது? இந்த லாஸ் வந்து எப்படி ஈடுகட்ட போறோம்ன்னு தெரியல. எல்லார் மாரியும் நானும் மனசுக்குள்ள அழுதுட்டு இருக்கேன்.